ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சால்வ் யுவர் நாலேஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1ல் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான். எந்த எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கோ அப்போ கம்பல்சரி இந்த டாப் 10 5 மார்க்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போங்க. இதில் ஃபர்ஸ்ட் சம், இன்வெஸ்டிகேட் த வேல்யூஸ் ஆஃப் லாம்டா அண்ட் மியூ இஃப் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் 2x + 3y + 5z = 9, 7x + 3y - 5z = 8, 2x + 3y + lambda z = mu. ஸோ இதுக்கு என்ன வேல்யூ கொடுத்தா நம்மளுக்கு நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இது வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து 5 மார்க் கேட்குறதா இருந்தால் இந்த சம்மை ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த ஃபார்மேட்டில் வர எல்லா சம்ஸையுமே ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. செகண்ட், சால்வ் பை கிராமர்ஸ் ரூல். இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன் கொடுத்து, அதாவது 3 வேரியபிள் இருக்க 3 ஈக்குவேஷன் கொடுத்து அதை கிராமர்ஸ் ரூல், காஷியன் எலிமினேஷன், அப்புறம் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் இந்த 3 மெத்தட்லேயும் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி கேட்பாங்க. எந்த மெத்தடில் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி கேட்குறாங்களோ அந்த மெத்தடில் நம்ம இதை போட்டு பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். வேறு மெத்தடில் பண்ணால் அவங்க ஆன்சர் தரமாட்டாங்க. நெக்ஸ்ட், வேர்ட் ப்ராப்ளம்ஸ். நம்மளுக்கு காஷியன் எலிமினேஷன், கிராமர்ஸ், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் இந்த 3லையுமே வேர்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு ஒரு 3 to 4 சம்ஸ் இருக்கும். அதில் இம்பார்ட்டண்ட்டாக சில சம்ஸ் மட்டும் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். அதில் ஒரு சம் தான் இது. இந்த a boy is walking along the path y = ax² + bx + c through the points -6, 8, -2, -12 and 3, 8. He wants to meet his friend at p 7, 60. Will he meet his friend? இதை காஷியன் எலிமினேஷன் மூலயமா நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது நிறையா வாட்டி ரிப்பீட் ஆகக்கூடிய கொஸ்டின். காஷியன் எலிமினேஷன்லேருந்து கேட்கணும்னு நினச்சாங்கன்னா மோஸ்ட்லி இதை தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட், டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் லாம்டா for which the system of equations have unique solution and non-trivial solution. ஸோ இங்கே யூனிக் சொல்யூஷன் அப்படின்னும் கேட்கலாம், இல்லை ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னும் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் ஒரே மீனிங் தான். நம்ம டிட்டர்மினன்ட் தான் கண்டுபிடிப்போம். இதோட ஆன்சர் பார்க்க ரொம்ப குட்டியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்க்க ஒரு 3 மார்க் மாதிரி தான் இருக்கும். ஆனால் மோஸ்ட்டாகவே இதை 5 மார்க்கில் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட், ஃபிஃப்த்து சம். இஃப் ஏபி அப்படிங்கிறது 2 கிவன் மேட்ரிக்ஸ்னால் find AB and BA and hence solve the system of equation. ஸோ இப்படி இருக்கிறதுல நம்ம ஏபி கண்டுபிடிச்சு பிஏ கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ணி இந்த சிஸ்டமை சால்வ் பண்ணோம். இந்த சம் போடுறதுக்கு கொஞ்சம் லென்த்தியாக வரும், ஆனால் ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். பட் இதுக்கு ஸ்டெப்ஸ் நிறையா, அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு எக்ஸாமில் நிறையா டைம் இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த சம் அட்டன் பண்ணுங்கள். இல்லாட்டி இதுக்கு சாய்ஸில் வர ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், 6th ஒன், சால்வ் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 3 ஈக்குவேஷன் கொடுத்து அவங்க ஏதாவது ஒரு மெத்தடை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மெத்தடில் நம்ம அதை சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் இருக்கிறது சால்வ் பை கிராமர்ஸ் ரூல். கிராமர்ஸ் ரூல்லையே இந்த கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்பாங்க. ஏன்னா இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக 1/x, 1/y, 1/z வச்சு இருக்குது. அதனால் இந்த சம் அடிக்கடி 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட், பை யூஸிங் காஷியன் எலிமினேஷன், பேலன்ஸ். இந்த மாதிரி கெமிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்து இதை பேலன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. புக்லேயே நம்மளுக்கு வெறும் 2 சம்ஸ் தான் இருக்குது. அந்த 2 சம்மை நல்லா பார்த்துக்கிட்டாவே போதும். இது 5 மார்க்கில் இல்லை 3 மார்க்கில் வர்றதுக்கான சாய்ஸஸும் இருக்குது. அடுத்து 9th சம். இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டரோட கடைசி எக்ஸாம்பிள் 1.40. இது மோஸ்ட்டாக 5 மார்க்கில் ரொம்ப ரேராக தான் வரும். ஆனால் இது போட்டு பார்க்காமலே இருக்கனால நிறைய பேர் இதை போட மாட்டாங்க. இதோட ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சின்னதாக தான் வரும். அதனால் கம்பல்சரி நீங்கள் 5 மார்க் படிக்கிறீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.40 பார்த்துக்கோங்க. ஃபைனலாக 10th சம். இது நம்மளுக்கு புக்கில் காஷியன் எலிமினேஷன் அந்த எக்ஸசைஸில் இருக்கிற ஒரு சம், எக்ஸசைஸ் சம்மே தான். இது காஷியன் எலிமினேஷன் மூலயமா நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு
காஷியன் எலிமினேஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்கும்போது இதை தவிர்த்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷனோ கிராமர்ஸோ இந்த மாதிரி மாற்றியும் கேட்கலாம். நீங்கள் கொஸ்டின் வந்து நார்மலாக படிச்சுட்டு காஷியனாக இருக்கும் அப்படின்னு நம்மளாக ஆன்சர் பண்ணிடக்கூடாது. அப்போ வந்து வெறும் ஈக்குவேஷனுக்கான மார்க் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கொடுத்து சால்வ் பண்ண சொன்னாங்கனாலும் அது என்ன மெத்தடில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறமா நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா புக்கில் கொடுத்துருக்கதே கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு சம்மையும் மீதி 2 மெத்தட்லேயும் போட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்.